கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று வீசியிருக்காங்க. தகவல் எல்லாருக்குமே தெரியும். அதில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 2-3 விஷயம் பயங்கர வைரலாக இருக்குது. ஒன்று அதை குறித்து அங்கே உள்ள ஹையர் அஃபிஷியல் தென்மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவங்க கொடுத்த பேட்டி. அதில் அவங்க ஜாலியாக ஹாயாக ரொம்ப க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த பேட்டிக்கு முன்னாடி அவங்க கொடுத்தது பயங்கர வைரலாகி பயங்கர சர்ச்சையாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த அரசின் மீது இந்த காவல்துறையின் மீதும் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இல்லை இது ஏஐ வீடியோ அப்படின்னு விர்ச்சுவல் வாரிஸில் உருட்டினாங்க. அது ஏஐ வீடியோவா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய அம்மா அவங்க கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் மீட்டு. இதனால் வரைக்கும் ஏன் வாய் திறக்கலை அப்படின்னாக்கா காவல்துறையை சார்ந்தவங்க எங்களை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே விடலை அப்படிங்கிறத அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியினுடைய உடல் அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய அம்மா கிட்டேயே அந்த உடலை காமிக்காமல் கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய அம்மாவின் மீது பரப்பப்படுகிற அவதூறுகள். அவங்க குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அம்மா வீடியோ போட்டு அந்த அம்மாவுடைய கொலை செய்யப்பட்ட அம்மாவுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது, இந்த வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ரம்யா பாரதி தென்மண்டல ஐஜியாக இருக்கிறவங்க அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு, அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் வைரலான ஒரு வீடியோ, அது ஏஐ வீடியோ அப்படின்னு பலராலும் விர்ச்சுவல் வாரிஸால் சொல்லப்பட்ட அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நம்ம பார்த்துருவோம். இது ஏஐ செய்யப்பட்ட வீடியோ. இது வேணும்னே இந்த அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தணும், மக்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவை சார்ந்த நபர்கள் இந்த ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணி இதை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை இது ஏஐ வீடியோவாக இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த வீடியோவை பார்த்து கொதித்து எழுந்துருச்சு பொதுமக்கள் எல்லாரும். ஏங்க ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை இப்படி ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொலை செஞ்சு கொன்று வீசியிருக்கான் ஒரு கொடியவன், ஒரு சைக்கோ. இப்போ இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடி சாலை மறியல் செய்து அங்கே உள்ள காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டம் பண்ணி மிகப்பெரிய போராட்டமாக இரவு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் காவல்துறை நடவடிக்கையில் இறங்குது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு இந்த கேஸை. அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முற்றுகைன்ற கேஸ் அப்படிங்கிறதுனால தான் தென்மண்டல ஐஜியே அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. அப்படின்னா வரமாட்டாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான மேட்ரு. அது எனக்கு இறந்து போனது, சாகடிக்கப்பட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது, அந்த செய்தியை பார்க்கும் பொழுதுலாம் நமக்குள்ள ஒரு இடி இறங்குது. எனக்கு எல்லார் வீட்லேயுமே பொம்பளை பிள்ளை இருக்கும்ல. அப்போ பொம்பளை பிள்ளை எப்படி நம்பி கீழே விளையாட விடுறது? அப்பா நான் வெளியில் விளையாண்டு வர்றேன்ப்பா, பக்கத்து வீட்டு விளையாட போகிறேன்ப்பான்னு சொன்னாலும் நமக்கு பகீர்னு இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு இல்லை, குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. 9 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு கிளை வரைக்கும் இங்கே பாலியல் உணர்வுக்கு ஆட்படுறாங்க. இன்றைக்கி அம்பத்தூரில் 9 வயது சிறுமி குழந்தை வீட்டில் புகுந்து அந்த குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான் ஒரு பரதேசி நாய். இன்றைக்கி அவனை கைது பண்ணியிருக்காங்க போக்சோவில். 9 வயசு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ இறந்து போனது, கொலை செய்யப்பட்டது 10 வயசு சிறுமி. இன்னொன்று அந்த ஆர்கே நகரில் எலெக்ஷன் நடந்தது 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 23/4/2026 நினைக்கிறேன். அன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த 10 வயசு சிறுமி குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு வீட்டு வாசலில். ஒரு பரதேசி நாய் ஒருத்தவன் சினேக் தினேஷன், அந்த பரதேசி நாய் பேர். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், பாலியல் சென்ட்ரல் பண்ணியிருக்கான். வெளியில் சொன்னாக்கா கொண்டு விடுவேன், கழுத்து நிறுத்தி கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அப்புறம் அந்த குழந்தை ஓட்டு போட்டவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அவன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எப்போ தெரியுமா எடுத்தாங்க? இது போக்சோ, 10 வயசு சிறுமி. அப்போ பாலியல் புகார், உடனடியாக போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா அப்போ உடனடியாக போய் கைது பண்ணணும்ல போக்சோவில். இவங்க எப்போ நம்ம கைது பண்ணாங்க? 23ஆம் தேதி நடக்குது இது. ஆனால் ரிசல்ட் 4ஆம் தேதி. 15 நாள் இந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவன் மேலே. யார்? சினேக் தினேஷ் மேலே. 15 நாள் கழிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவனை கைது பண்ணுறாங்க. இப்போ 15 நாள் அதே ஏரியாவில், அதே தெருவில்,
அதே வீட்டு பக்கத்துலேயே அந்த சினேகி தினேஷுங்கிறவன் போவான் வருவான், அந்த குழந்தைய பார்த்துருப்பான், அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பான். 15 நாள் தான் குழந்தை இவனால் அப்படி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கு. ஆனாலும் என் கண்ணு முன்னாடி புகார் கொடுத்துட்டா 15 நாளாக அவன் போகிறான் வர்றான் நடமாடுறான் எல்லா செயலும் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு குற்ற உணர்வு ஒரு ஆற்றாமை இருந்திருக்கும், எவ்வளோ கோபம் இருந்தது. இந்த போராண்ட இவன் தாண்டா என் பிள்ளைய வந்து பாலியல் சென்டர் பண்ணுது யாரும் இல்லாத நேரத்தில், அது குழந்தை பச்சை குழந்தைக்கு நடந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு கோபம் இருந்துருங்க அவங்களுக்குள்ள. 15 நாள் கைது பண்ணவே இல்லை. ரிசல்ட் வந்த மறுநாள் தான் கைது பண்ணுறேன். நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது, எனக்கு அது போக்சோ கேஸு. இப்போ நடவடிக்கை எடுத்தாகணும், ஆனால் ரிசல்ட்டை பாதிச்சிடக்கூடாது உங்களுக்கு டிவி கேக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவனை கைது பண்ணுறாங்க. சரி, கட்சி நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அன்றைக்கே புகார் கொடுத்தாங்களா அவங்க பெற்றோர் வீட்டில்? கட்சியில் மறுநாள் நீக்கி இருக்கணும் நீங்கள், ஏன் நீக்கலை? அப்போ அதான் சொல்கிறோம், 9 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. 10 வயசு சிறுமி அங்கே ஆர்கேனரில் நம்ம பேசுனது வந்து அவங்க டிவிகே கட்சியில் பொறுப்பாளருங்க. நம்ம நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இருக்கார், அவரோட ஜிகிடி தோஸ்த் அவன். 2 பேரும் ஒன்றா தான் போகிறது வர்றது, எலெக்ஷனில் ஓட்டு கேட்குறது எல்லாம் அப்படி தான் நடந்துருந்துச்சு. அப்போ உங்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் இந்த மாதிரி பண்ணியிருக்கானே 10 வயசு குழந்தைக்கு, உங்களுடைய குட்டீஸ் நண்பாஸ் நண்பீஸ்ன்னு அவங்களும் வீட்டில் ஓட்டு போட சொல்லி இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 9 வயசு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, 10 வயசு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல் போகிற பொண்ணு 11ஆவது படிக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, தற்கொலை பண்ணிருச்சு. எனக்கு பாலியல் தொந்தரவுகள் வெளியில் சொல்ல முடியாமல் செத்து போச்சு, தற்கொலை பண்ணிருச்சு. இது மட்டும் இல்லை, காலேஜ் படிக்க போனால் காலேஜ் படிக்கிற திருச்சியில் காலேஜ் படிக்கிற பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அப்படியே வச்சு பொதுமக்கள் மத்தியில் கல்லால் அடிக்கிறேன், கொலவெறி தாக்குதல் பண்ணுறான், பப்ளிக்கே நடக்குது. சரி, காலேஜ் போகிற பொண்ணு. அடுத்து வேலைக்கு போகிற பொண்ணுங்க பார்த்தோம்னாக்கா, ஒரு அம்மா வேலைக்கு போகிறாங்க, வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அந்த குடும்பத்தை அந்த காசு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது பைக்கில் லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்கே கடத்திட்டு போய் அதுக்கு பாலியல் தொந்தரவு, அந்த அம்மா அங்கேருந்து விரண்டடிச்சு ஓடி வந்து அந்த அம்மா பெற்று கொடுக்குறாங்க. 35-40 வயசு அம்மா, அவங்களுக்கு அவ்வளோ பாலியல் தொந்தரவு. அதுன்னு பார்த்தோம்னாக்கா நாகப்பட்டினத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, சரி இதெல்லாம் ஒரு 80 வயசு கிழவிங்க, அது 80 வயசு மூதாட்டி ஆடு மேய்க்கிறது வயலுக்கு போகிறாங்க, பாதுகாப்பு இல்லை. ஒரு காம வெறிய காம கொடூரம் வந்து அவங்களோட உதட்டை கடிச்சு வச்சு உடம்பு பூரா கடிச்சு வச்சு பிராண்டி வச்சு பாலியல் உள்ளுறவு கேஸ் அங்கே உள்ள பொதுமக்கள் அப்புறம் பிடிச்சி அடித்து போலீஸ் ஒப்படைக்கிறாங்க. 9 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு பாட்டி வரைக்குமே பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு. அப்போ இதை பற்றி அப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த 10 நாள்லையே. நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நீங்கள் பட்டியலிட்டிங்கனாக்கா ஒரு 4-5 தான் அதிகமாக நம்ம சொல்ல முடியும், அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணம். ஆனால் 4-5 தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து தூத்துக்குடி விளாத்திக்குளம், அப்புறம் இது மாதிரி 2-3 வருஷம் தான். அப்புறம் வந்து அஜித் லாக்அப் டெத்து, கவின் ஆணவ படுகொலை, வேங்கை வயல், ஒரு 5-6 லிஸ்ட் பண்ணவே முடியும். ஆனால் இங்கே 10 நாளுக்குள்ளே 100 லிஸ்ட் பண்ண முடியுது நம்மளால். வெறும் 10 days 100 லிஸ்ட் பண்ண முடியுது. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பில் ஒருத்தனும் கதறான். அப்போ இந்த விஷயம் எவ்வளோ பெரிய இஷ்யூ. அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணும் பொழுது என்ன எவ்வளோ நீங்கள் அதை வந்து ஒரு ரொம்ப பொறுப்போடு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இப்படி உட்காந்து ஒரு க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அது லைவில் டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்க்குறவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். என்னடா இதுதான் கவர்மெண்ட்டா, இதுதான் அரசாங்கமா, இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, இதுதான் காவல்துறையில் அந்த ஹையர் அஃபீஷியலாக நீங்கள் மாற்றினீங்களே. இப்போ போன தடவை உள்ளவங்களை விட இவங்க இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க நம்பி தானே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் போன தடவை இருந்தவங்களே நல்லா செயல்பட்டாங்க விட்றேன். இவங்கனாக்க உட்காந்து க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க இப்படிலாம் போட்டு நகத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலில் உட்காந்துருப்பான். இப்போ அந்த குழந்தைய பறி கொடுத்தவங்க வீட்டில் அந்த இது லைவில் பார்ப்பாங்களா அவங்க சொந்தக்காரவங்க, அந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க போராட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், பொம்பளை பிள்ளை பற்றவங்க எவ்வளவு கவனமாக அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பானுங்க. ஆனால் நீங்கள் ஜாலியாக அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு கோவம் வருமா வராத, மக்களுக்கு எரிச்சல் வருமா வராதான்னு நான் கேட்குறேன். அப்போ இதை வந்து மாற்றுறாங்களாம், ஏஐ வீடியோ, இது ஏஐ செய்யப்பட்டு, ஒருவேளை ஏஐ செய்யப்பட்ட வீடியோனாக்கா இந்த வீடியோ வைரலாகி அந்த ரம்யா பாரதி என்கிற ஹையர் அஃபீஷியல் ஐஜி இருக்காங்களா அவங்களுக்கு பயங்கரமான கெட்ட பேர், பயங்கர டேமேஜ் அவங்க பேராச்சு. இப்போ இப்படி தான் பண்ணுவாங்களா இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா இந்த காவல்துறைக்கு, இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா, இப்படி தான் செயல்படுவாங்களா? என்னுடைய வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுல வந்து அது பேசணும். என் வழி உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா, என் வழியை நீங்கள் ஏதோ நடவடிக்கை எடுத்துட்டா விசாரணை பண்ணிட்டேன்னு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்க, அதான் என் வழியோடு நீங்கள் அட்டன் பண்ணணுமா இல்லையா? இப்போ இப்படி சிரிச்சுட்டு தான் பேசுவீங்களா, இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா அப்படின்னு மக்களுக்கு தோணுமா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய டேமேஜ் பாருங்கள் அந்த இந்த சிரிப்பு வீடியோனால. அப்போ மரியாதைக்குரிய அவங்க ரம்யா பாரதி அவர்களும் தெரிஞ்சிருக்கும்ல, ஆஹா இவ்வளோ வைரல் ஆச்சு, பயங்கர கட்டப்பேராச்சு. அப்போ இந்த வீடியோ ஒருவேளை ஏஐ வீடியோனாக்கா அவங்க காவல்துறை அதிகாரிங்க, அதுவும் ஐஜி சும்மா விட்டுருவாங்களா? இந்த மாதிரி ஏஐ வீடியோ பரப்பி என்னோட நற்பேருக்கு களங்கம் முளைக்க சில பேர் முயற்சி பண்ணிருக்காங்க, என்னோட பார்வைக்கு வந்துச்சு, அதனால் உடனடியாக அந்த ஐடிக்கள் மேலே நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அவங்க நேரம் பதில் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி இல்லைங்க ஒரு ட்வீட்டாக போட்டிருப்பாங்கல்ல, அல்லது ப்ரெஸ் மீட் பண்ணி இந்த வீடியோ வைரலாக இருக்குது, இது வந்து நடக்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம், இது யார் வைரல் பண்ணு தெரில,
புகார் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க. ஏன்னாக்கா இது ஏதோ உமாபாரதி என்கிற அந்த தனிநபருக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, காவல்துறை என்கிற ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே மட்டும் கெட்ட பேர் இல்லை, இது அரசாங்கத்துக்கே கெட்ட பேர். இது நேரடியாக விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர். ஏன்னா அவருக்கு கீழே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும். அப்போ இப்படி தான் அணுகுவார் போல் இருக்கு. அப்போ நம்ம வெளியில் வந்து வாயிலை வயிற்றுன்னு அடிச்சுட்டு ஐயா இவ்வளோ கஷ்டமாக நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு கையை இப்படி பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சு விளாண்டுட்டு க்யூட்டான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கோவம் வரதான் நாங்கள் செய்யும். அப்போ ஒருவேளை இது எப்படி வந்தாங்க அவங்களே சொல்லியிருப்பாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அதாவது ஒரு கட்டு போடுறாங்க, அந்த கட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் இல்லையா, அந்த கட்டில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் பாட்டில் வருதான், அது ரவுண்டு போட்டு அம்புகுறிலாம் போட்டு அதை போட்டுட்ருக்காங்க. அட லூஸு சாம்பிராணிகளா, முதல்ல வந்து உட்காரும் பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பாட்டில் இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரோ தண்ணி இல்லைங்கிறதுனால ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வைப்பாங்கல்ல, தண்ணி இல்லைங்கிறதுனால யாரோ வந்து பாட்டில் வச்சுருக்காங்க. இவங்க பாட்டில் கொண்டாந்து வைக்கும் பொழுது கேமரா கட்டாக இருக்குது, அதனால் முன்னாடி கேமரா இதில் தண்ணி இல்லை, வாட்டர் பாட்டில் இல்லை, அதுக்கப்புறமாக அந்த வாட்டர் பாட்டில் உள்ளே வந்திருக்கு, யாரோ ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது ஏன் அம்மா அது இந்த பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுல, அது கண்டினியூட்டி மிஸ்ஸிங்கு, ஷூட்டிங்கில் கண்டினியூட்டி மிஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாட்டில் வந்து ஒரு டவராவோ இது வந்துச்சு, அடுத்த ஷாட்டில் இல்லாமல் போச்சுனாக்க கண்டினியூட்டி மிஸ்ஸிங், அந்த மாதிரி கண்டினியூட்டி மிஸ்ஸிங் ஆயிருக்கு. இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், இது ஏஐ வீடியோ, நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும், ரவுண்டு போட்டு அம்புகுறி பிளிங் 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 பிளிங், பாருங்க பாட்டில் இல்லை பாட்டில் வருது, பாட்டில் இல்லை பாட்டில் வருதா, இது ஏஐ வீடியோடா, மூளையில் சாணியை கரைச்சி அடிக்க. இதுக்கு ஏதோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் அப்படி சிரிச்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் மக்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு உடல்மொழியில் பேசி மக்களுடைய கோபத்தை சம்பாரிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த கோபத்தை சம்பாரிச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அரசாங்கத்தின் மீது பெரிய கோபத்தையும் அவங்க நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லை. இங்கே ஒரு அமைச்சர் கீர்த்தனா ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அமைச்சர் கீர்த்தனா அவங்க வர்றாங்க, இதே கேள்வியை அவங்ககிட்ட கேட்குறாங்க, எங்க இந்த மாதிரி வந்து 10 வயது சிறுமி வந்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செஞ்சு கொடூரமான முறையில் வீசியிருக்காங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு அந்த அம்மா ஒரு கியூட் ரியாக்ஷன் சிரிச்சுக்கிட்டே, அதை ஏமா இதெல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ரியாக்ஷன் யார் தெரியுமா கொடுப்பா, இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திமிர்த்தனத்தோட அதிகார திமிரோட பணக்கார கொழுப்போட ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், 10 வயசு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கியூட் ரியாக்ஷன் கொடுப்பீங்களா? ஏன்னா இவங்களாம் ரீல்ஸ்லேயே வாழ்ந்தவங்க. நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ரீல்ஸ் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் ஏதாவது மியூசிக் போட்டு உள்ளே வந்த பவரடி தளபதி அப்படின்னு போடுறதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ரீல்ஸ் போடுற மூடு எல்லாமே கேட்குறது 10 வயசு குழந்தை செத்து போச்சு என்னமான்னு கேட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே எங்கள் தலைவர் எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும், தலைவர் என்ன தமிழ் எடுத்தாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லணும், ஐயோ 10 வயசு சிறுமி செத்து போட்டாங்க, நானும் கவனிச்சேங்க, அதை உண்மையிலே ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், அது நடக்கவே கூடாது, நடந்திருக்கக்கூடாது, எங்களுடைய ஆட்சியில் நடந்ததுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், அதனால் இதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது, எங்கள் தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பார், இது வரைக்கும் இந்த நடவடிக்கை போயிட்டுருக்கு, இதானங்க சொல்லணும். நான் ஒரு யூடியூபர், நானே இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களுக்கு பொறுப்பு இல்லை, சொல்லணுமா இல்லையா? அதனால் எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணா நீங்கள் அது என்ன எப்படி சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக 6 o'clock ஒரு பெண் என்ற முறை நீங்கள் அந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்கள் அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். இந்த உடல் மொழியை இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பர்சன்ட் தான் பார்த்துருக்கேன். நான் நிர்மலா சீதாராமன் ஒருத்தர் இருந்தாங்கல்ல, ஆக்சுவல் உடல் மொழி இந்த உடல் மொழி தான். நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட அந்த பார்ப்பன திமிர் இருக்கும், அவங்ககிட்ட அந்த பணக்கார திமிரோட அதிகார திமிரோட தான் அட்டன் பண்ணுவாங்க எல்லாரையும். ரொம்ப இரிட்டேட்டிங்கான உடல் மொழியோட தான் அவங்க பேசுவாங்க. நிறைய தடவை நம்ம பார்த்து மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க. மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு தெரியாது, ஊனமுற்றவங்க ஒரு வீடியோவில் சொல்லுது, ஊனமுற்றவங்க அப்படிங்குது. அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குது இந்த அம்மா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இது கூட தெரியாதாம்மா உனக்கு, இது கூட தெரியாதா? அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி பேசி திரும்ப வந்து மன்னிப்பு கேட்குது இந்த அம்மா. அப்போ இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல, ஃபுல்லாக க்யூட் ரியாக்ஷன்ஸு, ரீல்ஸு, உள்ளே வந்த பவரடி தளபதி ரீல்ஸு, அப்புறம் அந்த ராவண மகன் அது இதுன்னு போட்டு ரீல்ஸ் போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ இந்த டீமுக்கு மட்டும் இல்லை, அதாவது இவங்க காவல்துறையில் அதிகாரிகளை மாற்றினாங்களா அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க தேர்ந்தெடுக்க அமைச்சர் யாருக்குமே இங்கே என்ன நடக்குது, என்ன பதில் சொல்லணும், என்ன நமக்கு பொறுப்பு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. இப்போ இதுக்கு இடையில அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய அம்மாவோட ஒரு ப்ரெஸ் மீட் வந்திருக்கு. அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அதாவது அந்த அம்மா கிட்டேயே அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய உடலை அவங்ககிட்டே காமிக்கலையாம், பெத்த அம்மா கிட்டே காமிக்கலையாங்க. அந்த குழந்தையில அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் பேசி அந்த அப்பாவை வச்சுக்கிட்டே இறுதிச்சடங்கு முடிச்சுட்டு பாடியை எரிச்சிட்டாங்க.
ஆமாங்க சார், நேற்று போனோங்க சார். போனோன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் எதுக்கு வந்து நாங்கள் வரக்குள்ளே எதுக்கு பிள்ளையை எரிச்சிங்க அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நின்றுட்டு பாப்பா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பாப்பாவுக்கு வந்து காரியத்துக்கு போயிட்டு இந்தாங்கம்மானா அவர் கையில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டா. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நிற்க வைங்க அப்படின்னு சொன்னப்ப நான் பின்னாடி நின்றுதோ முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு இது பண்ணாங்க. ஏன்னா பெத்த அம்மா கிட்டேயே செத்து போன குழந்தையினுடைய உடலை காமிக்காம கொண்டு போய் அப்பங்காரனை பேசி சரி பண்ணி அவனை கொண்டு போய் எரிவிட்ட விட்டுட்டு அவங்க அம்மா கண்ணில் குழந்தையோட உடலை காமிக்கவே இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் உடலை காமிக்கவே இல்லைன்றாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கப்புறம் நான் என் குழந்தைய என்கிட்ட காமிக்கவே இல்லைங்க, நான் தானேங்க அம்மா, எனக்கு தெரியாமல் எப்படிங்க அவங்க எரிப்பாங்க அப்படின்னு அவங்க சந்தேகத்தை எழுதிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுனாங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஹத்தாராஸ்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஹத்தாராஸில் ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்கள வந்து இதே மாதிரி கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்கள வந்து அடித்து கண்ணாப்புனான்னு இந்த பேக் போனு அப்புறம் ஸ்பைனல் இது ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டாங்க. கூட்டு பாலியல் வல்லுறவு முடிஞ்சதுக்கப்புறம் அடித்து சின்ன பண்ணமாக்கி சாகடிச்சாங்க. சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போலீஸு அது எல்லாம் பண்ணது அங்கே உள்ள சங்கி கும்பல். அதனால் இதை மறைக்கணும். செத்து போனது வேற, சாகடிக்கப்பட்டது வேற, பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு இந்த இந்த செத்து போன பெண்ணினுடைய பாடியை கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, இவனுங்களே போலீஸே சேர்ந்து அந்த அரசாங்கமே அந்த பாடியை வந்து எரிச்சு சாம்பலம் மட்டும் கொடுத்துச்சு. பெரிய இஷ்யூ வச்சுது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்துச்சு. இப்போ எங்கே நடக்குதுனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, விஜய் இஸ் ஈக்குவல் டு குட்டி மோடி. ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே? இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதில் அந்த பாடியை பெட்ரோல்கிட்ட கொடுப்பாங்க அல்லது சம்மந்தப்பட்டவர்கள் கொடுப்பாங்க. அவங்க என்ன ப்ரொசீஜரோ அதன்படி அதை அடக்கம் செய்கிறதோ அல்லது எரிவிட்டுறதோ அது அவங்களுடைய முறைப்படியே செய்வாங்க. அது இல்லாமல் பெத்தவருடைய கண்ணுக்கிட்டே அதில் காமிக்காமல், பாடியை காமிக்காமல், பிள்ளையோட பாடியை காமிக்காமல் எப்படி கொண்டு போய் எரிக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய சந்தேகத்தை எழுப்புது. நமக்கு இதில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுதான். ஆனால் இந்த அம்மா வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது என்கிட்ட குழந்தைய பாடியே என்கிட்ட காமிக்கலனாக்கா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ அதில் விசாரணையில் எதுவும் குழப்பம் இருக்கும், நம்ம சந்தேகம் வருது. இதில் நேக்கா இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, இந்த ரூட் மாஃபியா, இந்த அம்மா வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லிருச்சு எல்லாத்தையும் இதாங்க அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ இந்த அம்மாவுடைய பேரை டேமேஜ் பண்ணணும். ஏன்னா இதில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு அது குழந்தையாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லை. 9 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு கிழவி வரைக்குமே பாதுகாப்பு இல்லைப்பா அப்படிங்கிறது தான் டிபேட், விவாதம். அப்போ இதை மடைமாத்துறது என்ன பண்ணுறாங்க, அந்த சாகடிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா இருக்காங்களே, பேட்டி கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. அன்றைக்கி வந்து குடிச்சிட்டு அவங்க வந்து படுத்துட்டாங்க வீட்டில். நாங்கள் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் குழந்தை காணாமல் போச்சுன்னு தெரியும், எனக்கு பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வீடியோ போடுது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது, அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பினோம், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவலில் அங்கே விசாரித்தோம். அந்த செத்து போன சிறுமி வீடு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு எழுத்த வீடு, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய நண்பர் அவங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசி விசாரிக்கும் பொழுது இந்த வீடியோ இருந்துச்சு, இது பக்கத்து வீடுங்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். இந்த அம்மா நாங்கள் யாருன்னு பார்த்ததே கிடையாது, இந்த நாங்கள் இருக்கிற வசிக்கிற தெருவுலையே இந்த அம்மா கிடையாது, நான் பல வருஷமாக அங்கே இருக்கேன், இந்த அம்மா யாருன்னு தெரியாது, இந்த அம்மாவுக்கும் இந்த தெருவுக்குமே சம்மந்தம் கிடையாது அவர் சொல்கிறார். அப்புறம் எப்படி நீங்கள் பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் சொன்னீங்க, எப்படி நான் போய் தட்டி எழுப்பணும்னு நீங்கள் போய் சொன்னீங்க? அப்போ என்னக்கா, இந்த அம்மா குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, பொது சமூகத்தில் ஒரு பெண், அதுவும் குடும்ப பெண், ஓ குடிக்கிறாளா, குடிகாரியா அப்படின்னாக்கா அவள் எப்படி குடும்பத்தை பாதுகாத்துப்பா, அப்போ அவள் எப்படி குழந்தைகள் மீது அன்பாக இருப்பா? ஏன்னாக்கா குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, குடும்பத்தின் மீது அன்பு இல்லாதவங்க, இந்த சமூகத்திலேருந்து புறந்தள்ள வேண்டியவங்க அப்படிங்கிற ஒரு நேரேஷன் இருக்குல்ல, அதுக்காக தானேப்பா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அவங்க வந்து குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, அவங்க வீட்டில் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னாக்கா அவங்க வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவங்க, சமூகத்துக்கே தேவையில்லாத நபர்கள், அவங்க வந்து குழந்தைகள் மீது அன்பே வைக்க மாட்டாங்க, அவங்க ஒரு காட்டு மிராண்டிகள் அப்படின்னு நேரேஷன் செட் பண்ணுறீங்க. அதானே உங்கள் தலைவனை குடிக்க மாட்டாரா? இல்லை கேட்குறப்பா, உங்கள் தலைவர் குடிப்பாரு குடிக்க மாட்டாரா? நீ குடிக்க மாட்டீங்களா? இப்போ உங்கள் தலைவர் குடிப்பாருனாக்கா இப்போ அந்த அம்மா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுலாம் உங்கள் தலைவர் மீது வைக்கலாமா? ஏன்னாக்கா இந்த நேரேஷன் நம்ம வந்து மாற்றணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு 10 வயசு சிறுமி இந்த மாதிரி ஆளாக்கப்பட்டிருக்காங்க கொடூரமா அப்படிங்கிற நேரேஷனை, இந்த டிபேட்டை மாற்றணும், தலைப்பையே மாற்றணும். அப்போ அந்த அம்மா குடிக்கலைன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ இந்த அம்மாவை கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த அம்மா குடிப்பழக்கன்றதவங்க, அதில் குடிக்கலைங்க, அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க, எனக்கு இவங்களை தெரியுங்க அவங்க தெரியுங்க, ஒரு 4-5 நாள் டிபேட் இந்த பக்கம் போச்சுனாக்கா, அவங்க குடிச்சாங்களா இல்லையாங்கிற டிபேட்டுக்குள்ளே போச்சுனாக்கா, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற டிபேட்டே முடிஞ்சு போச்சு.
குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிற டிபேட்டு முடிஞ்சு போச்சு. இந்த நேரேஷனை மாற்றி விடுறதுக்கு காசு கொடுத்து அந்த பொம்பளையை இறக்கி விட்டுருக்கானுங்க. இப்போ அது பொம்பளைன்னு தான் சொல்லணும். அதை ஏன்னா அதை மனுஷியாவே நம்ம கருத முடியாது. அதுன்னு வேணால் சொல்லலாம். அதுனாக்கா நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, யாரும் உடனே நாகரிக அரசு தூக்கிட்டு வராதிங்க. அதை வந்து மனுஷனாவே நான் சேர்த்துக்கல, அதனால அது அதுங்கிறேன். அந்த முண்டக்கலப்பு இருக்குல்ல, அந்த முண்டக்கலப்பை அதெல்லாம் காசுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய பொம்பளையாக இருப்பாள். எது வேணாலும் காசுக்காக செய்யக்கூடிய பொம்பளையாக இருப்பாள். நீங்களாம் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, காசுக்காக கல்லை தூக்கி தள்ள கூட போட தயாராக இருக்கும். அதெல்லாம் இது சவுக்கு சங்கருடைய நேரேஷனுங்கிறது. நீங்கள் அப்படியே கள்ளக்குறிச்சி மேட்ருக்கு வாங்க. இறந்து போன அந்த மாணவி, அது டிபேட் என்னன்னாக்கா அந்த மாணவி தற்கொலையா கொலையா. அந்த பள்ளியினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கும் அந்த இறந்து போனவுடைய மாணவியுடைய சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இதுதான் டிபேட்டு. ஆனால் என்னவா தெரியுமா மாற்றினாப்புல சவுக்கு சங்கர் வந்து அந்த இறந்து போன மாணவியினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு, அவங்க வந்து கேரக்டராக வந்து சரியில்லாதவங்க. அப்படியே செத்து போன மாணவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து லவ் பண்ணாங்க வேற ஒரு பையனை, வேற ஒரு ஜாதி, அவன் வந்து அவன் பேர், அவன் என்ன கிளாஸ், அவன் இந்த ஊர், இதெல்லாம் போக்சோ கீழே வரும். ஆனால் அப்போ உள்ள அரசாங்கம் நாகரிக அரசியல் பேசி அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குழந்தைகள் பாதுகாப்புக்குன்னு உள்ள அமைப்புகளும் இதை வச்சுட்டு இறந்து போன குழந்தை இது எப்படிப்பா நீ கேரக்டர் அசாசினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே எந்த வழக்கும் போடல. அவர் ஜாலியாக க்ரீன் ஃப்ளாகை பிடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த நேரட்டிவை மாற்றுறதுக்கு என்னன்னாக்கா அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அந்த இறந்து போன மாணவியோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த அம்மாவோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அப்போ என்னன்னாக்கா சோஷியல் மீடியா என்னவாக மாறும்னாக்கா அந்த அம்மா நல்லவங்க, அந்த பாப்பா வந்து நல்ல பாப்பா, இறந்து போன பாப்பா, அது எதுக்குப்பா பேசுகிற, அதுதான் போகுமே தவிர இந்த கொலையில் என்ன மர்மம் இருக்குது, யார் காரணங்கிற டிபேட்டு அப்படியே மூடி மறைக்கப்படும், மண்ணள்ளி போடப்படும். சவுக்கு சங்கர் எடுக்கிற எல்லா வழக்கும் பாருங்கள், அவர் பொதுவாக ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாருனாக்கா நேரட்டிவ் மாற்றுறதுக்கு அவர் சம்மந்தப்பட்டவங்களுடைய மனைவி யாராவது இருக்காங்களா, ஒருவேளை ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி, இவன் ஆம்பளைனாக்கா இவனோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அல்லது சம்மந்தப்பட்டது பெண்ணுனாக்கா இன்னும் ரொம்ப ஈஸி. அப்படியே இந்த கவர்மெண்ட்டு டாய்லெட்டில் எழுதி வைப்பாங்கல்ல, அல்லது ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் முன்னாடி அப்படியே எழுதி வைப்பாங்க, உள்ள ஐட்டம்னு போட்டு நம்பர் எழுதி வைப்பாங்க, ஒரு பொம்பளை படத்தை வரைஞ்சி வைப்பாங்க. அந்த ஸ்கூல்லாம் முன்னாடி அப்படி தான் பண்ணி வைப்பாங்க. பாத்ரூமில் பிடிக்காத வாத்தியார்னாக்கா ஒரு படத்தை போட்டு வச்சு அவர் வாத்தியார் பேரை போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாகில் எழுதக்கூடிய ஒரு நபர் தான் சவுக்கு. பிடிக்காத நபர்கள் அல்லது ரொம்ப ஐடியாலஜிக்கலாக ஏங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள பற்றி அவங்க வீட்டோட பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுறது எழுதுறது. அதே நேரேஷன் தான் இங்கே இப்போ இந்த ரூட் மாஃபியா மூலமாக இறக்கி விடப்பட்டிருக்கு. ஏன்னா சவுக்கு சங்கரை இப்போ தான் சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு இந்த குண்டாசை ரத்து பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடு நேரடியாக விஜயை தலையிட்டு இருக்காப்புல, அதை சவுக்கு சங்கரே சொல்கிறாப்புல வெளில வந்து விஜய் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதை வந்து என்னை ரொம்ப சீக்கிரம் குண்டாசை ரத்து பண்ணிட்டு உடனடியாக வெளில கொண்டு வந்திருக்காரு, அவங்க நன்றி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனடியாக சவுக்கு சங்கரை வெளில கொண்டு வர அளவுக்கு சவுக்கு சங்கரில் அவ்வளோ பெரிய சமூக நீதி போராளியா, இல்லை பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணி உரிமைகளை மீட்டு கொடுக்கறதுக்காக உள்ளே போனாப்புலையா, எதுக்காக உள்ளே போனாப்புல, என்ன பண்ணாப்புல, என்ன பேசியிருக்காப்புல, கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசினாப்புல, அந்த பொண்ணு சாகும் பொழுது அவங்க அம்மாவோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசினாப்புல. தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது இல்லை மாதேஷ் அவங்க சுட்டது சைடில் மாதேஷ், ட்ரம்மில் கேட்டில் தான் மாதேஷ் சுட்டாங்க, அது பட்டு புல்லட் அப்படியே திரும்பி வந்து விஜயகாந்த் படம் மாதிரி இங்கே வந்து பட்டுருச்சு மாதேஷ், சுடும் போது குறுக்க போயிட்டாங்க மாதேஷ், பேசினவர் அவர். ஒவ்வொரு விஷயம் எடுத்துங்க. சுவாதி படுகொலை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில், அதில் இவர் வந்து என்ன சொல்கிறாப்புல, ராம்குமார் தான் கொன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குன்னாப்புல. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்லையும் சிசிடிவி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையே போகுது. அது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமராவே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ஸில். இதுக்கப்புறம் தான் வைக்கணுங்கிற கோரிக்கையே, அதுக்கப்புறம் தான் வைக்கிறதான ஏற்பாடுகள் போய் அப்புறம் திட்டமாகி அப்புறம் வச்சாங்க. சிசிடிவியே இல்லாத ஒரு இடத்துல உங்கள்கிட்ட எப்படிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், இதுதான் அவருடைய யோக்கியத்தன்மை. இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை போட்டு பொழந்திருக்கோம், இவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே சவுக்கு சங்கர் அரசாங்கம் தான் வெளியில் கொண்டு வந்துட்டாங்களா, கொண்டு வந்து டிவிக்கு அரசாங்கமே நேரடியாக விஜயை தலையிட்டு கூப்பிட்றாப்புல. எனக்கு முக்குலத்தோர் சமூகத்தை மிகவும் இழிவாக பேசி வழக்கு வாங்கியவர், பெண் போலீஸை வந்து அவ்வளவு ஆபாசமாக பேசி வழக்கு வாங்கினவர், கோர்ட்டில் வேலை பார்க்குற அந்த பெண்கள் கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்கள வந்து ரொம்ப கொச்சையாக இழிவுபடுத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அதில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வாங்கினவர். அவர் வாங்கின கேஸ்லாம் இதுதான். திமுக அவர் மேலே கேஸ் போடல, இந்த கேஸஸ் தான் அவர் மேலே இருக்குது. இவரை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ கொண்டு வந்து திமுகவுக்கு எதிராக அவதூறு பரப்பணும், பொய்களை பரப்பணும், அதுக்கு ரூட் மாஃபியாவுக்கு ஒரு டூல் கிட்டு வேணும். இப்போ இவர் வந்துட்டாப்லையா, இப்போ டூல் கிட்ட இறக்கிட்டாப்புல பாருங்கள். இப்போ செத்து போன அந்த குழந்தை இருக்குல்ல, சாகடிக்கப்பட்ட குழந்தை, அவங்க அம்மாவோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவங்க வந்து சரக்கு அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இஎம்ஐ இருக்குது. இப்போ கேரக்டர் அசாசினேட் பண்ணோம்னாக்கா இதை நிரூபிக்கணும் நேரம் போயிடும். இதுதான் இங்கே நடக்குது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால் இதில்
இவ்வளோ நேரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இதுக்குள்ளே இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுங்கிற நம்ம தெரியல. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாக்கா இவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் நேரேஷனை மாத்திரத்தை வேலை தான் பார்க்குறாங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. விஜய் ஒரு குட்டி மோடி.